தமிழ் சமையலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நான் பாசிப்பருப்பு குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையானது ஒரு 5 பேருக்கு இந்த பாசிப்பயிரில் செய்யலாம். அதுக்கு தேவையான பாசிப்பயிர் 100 கிராம். இந்த 100 கிராம் பாசிப்பயிரை முதல்ல நம்ம வாணலில் போட்டு லேசாக வறுத்துக்கணும். லேசாக வறுத்துக்கிட்டேன். இதை வறுத்த பின்னாண்ட இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாசிப்பயிரை நம்ம குக்கரில் போட்டுக்கணும். குக்கரில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இந்த பாசிப்பயிறு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மிளகு சிறிதளவு, ஜீரகம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும், மிளகை விட அதிகமாக. பூண்டு ஒரு 10-15 பூண்டு எடுத்துக்கணும், உரிச்சு வச்சுக்கணும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை பெருசாக அரைஞ்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகு ஜீரகத்தை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் முதல்ல மிளகு ஜீரகத்தை அரைச்சிக்கிட்டு அது கூட பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு அதை ஒரு சுத்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மிளகு ஜீரகம் பூண்டு வெங்காயம் இது அரைச்ச விழுது, இது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே சமயம் நம்ம அந்த குழம்புக்கு தேவையான சிறிதளவு தேங்காய், ஒரு தக்காளி, இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதே சமயம் சிறிதளவு புளி, சின்ன புளி தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. போட்டால் புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் இது கெட்டு போகாமல் சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறதுக்காக இந்த புளி போடுறோம். சிறிதளவு போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான விழுது ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பாசிப்பயிறு குக்கரில் வச்சு அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 விசிலும் விடலாம். இன்னும் ஒரு 10-12 விசில் வந்தால் தான் வேகும். அப்படின்னாக்க நம்ம இது ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கேன் நான். இது நான் ஒரு 10 விசில் விட்டுருக்கேன், அதனால் இப்படி வெந்திருக்குது. இப்போ வெந்ததை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி கலக்கலாம். கலக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக போடணும், ஏன்னா இதில் மிளகு சேர்த்திருக்கோம். அதனால் மிளகாத்தூள் சிறிதளவு போடுறேன். மல்லித்தூள் அது 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதையும் அதில் போட்டுக்கணும். மல்லித்தலையும் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து அந்த தலையும் சேர்க்கணும். இதெல்லாம் ஒன்றா கலக்கி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தேவையான போட்டுக்கலாம். இப்போ கலக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். மிளகாத்தூள் வாடை குறைஞ்சோடனே நம்ம மிளகாத்தூள், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு, நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போது கொதித்த அந்த வாசனை அடங்கினோடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயும் ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்.
அதை நம்ம இதில் ஊற்றணும். அப்புறம் புளி கரைச்சிக்கிட்டு சிறிதளவு தான் புளி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா கொதிக்க விடணும். திரும்பி நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்கு போதுமான அளவு இருந்தால் நம்ம அது கொதிச்சதோடு விட்டுறணும். இந்த குழம்பை பற்றி ஒரு சின்ன டிப்ஸை சொல்ல போகிறேன். இந்த குழம்பு பாசி பயிறு குழம்புன்றது மட்டும் இல்லாமல் இந்த குழம்புனுடைய வாசனை வந்து சிக்கன் குழம்புடைய வாசனை வரும். நம்ம சிக்கன் வாங்கலை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த குழம்பை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது சிக்கன் சாப்பிட்டதனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த பாசி பயிறு சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.